தண்ணிக்குள்ள முதலைகளை நீந்த விட்டுட்டு பாதுகாப்பா கோட்டைக்குள்ள வாழ்ந்துருக்காங்க இந்த ஊர் ராஜாக்க. இந்த மாதிரி பாலம்லாம் நம்ம படத்துக்களை மட்டும் தான் பார்த்திருக்கோம். இந்த பாலத்துக்கு பேர் தூக்கு பாலம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு டிராவ் பிரிட்ஜ். இதை பாக்குறதுக்காக நான் பாலைவனத்தோட வெயில்ல கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லாம என் கூட வந்த ஊர் மக்களும் அந்த பாலைவனத்தோட வெயில்ல கஷ்டப்பட்டாங்க. இந்த ஒரு இடத்துக்கு பேர் தான் மனோரா ஃபார்ட். இதை பத்தி ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வந்துடலாமா? இதை யார் கட்டினது, எந்த காலத்துல கட்டினது? கிபி 1814 இருந்து 1815 வரைக்கும் இதை கட்டியிருக்காங்க. தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய மன்னரான இரண்டாம் சரபோஜி அவர் தான் அதை கட்டினது. சரி, இதை எதுக்காக கட்டினாரு, ஏன் கட்டினாரு அடுத்த வீடியோல பாத்துருவோமா? அடுத்த வீடியோலாம் போட்டா யாரும் பார்க்க மாட்டீங்க, இதுலயே சொல்லி முடிச்சிடுறேன். 1815 பிரிட்டிஷ் படைகள் வாட்டர்லூ போரில் நெப்போலியன் போன படகை வீழ்த்தியதின் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் பிரிட்டிஷ் படைகளுக்கான நட்பை வெளிப்படுத்தும் விதமாகவும் கட்டப்பட்ட வெற்றி நினைவு சின்னம் விக்டோரி டவர் ஆகும். கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு. மனோரா என்ற பெயர் மினாரட்ங்கிற வார்த்தையோட அப்கிரேட் வெர்ஷன் தான் மனோரான்னு சொல்லியிருக்காங்க. இது 8 அடுக்குகள் கொண்ட எக்ஸகோனல் பகோடா. அப்படின்னா இது 8 அடுக்குகள் கொண்ட எண்கோண வடிவ கோபுர அமைப்பாகும். சுமார் 75 அடி 22 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த கோட்டையை சுற்றி பாதுகாப்பிற்காக ஆழமான அகழி மற்றும் தூக்கு பாலம் டிராவ் பீச் அமைந்துள்ளது. இது ஒரு நினைவு சின்னம் மட்டும் கிடையாது. மன்னர் சரபோஜி தன் குடும்பத்தோட வந்து ஓய்வு எடுக்கிற மாளிகையாவும் ரெஸ்ட் ரூமாவும் கடல் வழியா வர எதிரிகள் எல்லாம் வாட்ச் பண்றதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் கண்காணிப்பு கோபுரமாகவும் இது பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளவுதான் இதோட ஸ்மால் ஹிஸ்டரி. இன்னும் ஒவ்வொன்றையும் தோண்டி துருவணும் அப்படின்னா நான் துருவிடுவேன். அதை பார்க்க மக்களான நீங்க விருப்பப்பட மாட்டீங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் மட்டும் எனக்கு கமெண்ட் போடுங்க, அடுத்ததையும் போட்டு துருவி எடுத்துடுறேன். இப்போ நீங்க பாக்குறதா லாஸ்ட் படிக்கட்டு, அதுக்கு மேல என்னால் ஏறி போக முடியல. இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புதுசா இருக்கு, இப்பதான் அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.